அனைவருக்கும் வணக்கம். அரக்கோணம் தொகுதி திமுக எம்பியும் அள்ள அள்ள குறையாத கஜானாவுக்கு சொந்தக்காரருமான ஜெகத் ரட்சகன் சில வருஷங்களுக்கு முன்னால சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நிறுவனத்தோட 70 லட்சம் பங்குகளை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பங்குகளை தன்னோட மனைவி பேர்லையும் மகனோட பேர்லையும் மாற்றி இருக்காரு. இது எதையுமே ரிசர்வ் வங்கியோட அனுமதி இல்லாம சட்ட விரோதமா செஞ்சிருக்காரு. இதனால இதுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பின அமலாக்கத்துறை திடீர்னு ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனையும் நடத்துச்சு. அப்போ ஜெகத் ரட்சகன் முறைகேடா செயல்பட்டதற்கான பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல் வந்துச்சு. இந்த நிலையில அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்கு அமலாக்கத்துறை. அதுல விதியை மீறி ஜெகத் ரட்சகன் சிங்கப்பூர் நிறுவன பங்குகளை வாங்கி இருக்கிறதாகவும், அதுல விதியை மீறி ஜெகத் ரட்சகன் சிங்கப்பூர் நிறுவன பங்குகளை வாங்கி இருக்கிறதாகவும், அதனால அவரோட 89 கோடியே 19 லட்சம் மதிப்புடைய சொத்துக்களை முடக்கி இருப்பதாகவும், அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலீடு செய்கிறேன் என்று 26,000 கோடி ரூபாயை இலங்கையிலேயே கொட்டிய ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் எல்லாம் ஒரு பணமா? திராவிட பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் பிச்சை காசு. சரி, இனி என்ன நடக்கும்? அதிரடியா ஜெகத் ரட்சகன் வீட்டுக்குள்ள புகுந்து அவரை குண்டு கட்ட தூக்கி முட்டிக்கு முட்டி தட்டி கைவிலங்கு போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போய் அரபு நாடுகள் மாதிரி பொது இடத்துல வச்சு தூக்குற எல்லாம் போட்டுற மாட்டாங்க. அதுக்கு நம்ம நாட்டு சட்டம் இடம் கொடுக்காது. சொத்துக்கள் முடக்கப்பட்டதும் அபராதம் விதிக்கப்பட்டதும் தவறுன்னு நீதிமன்றத்துக்கு போவாரு ஜெகத் ரட்சகன். பல ஆண்டுகள் அந்த வழக்கு இழுத்தடிக்கப்படலாம். பிறகு அபராதத்தை உறுதி செய்தும் தீர்ப்பு வரலாம், நிறுத்தி வைத்தும் தீர்ப்பு வரலாம். ஒருவேளை இந்த அபராதம் உறுதியான வேறு மாதிரியான சிக்கல் வரலாம். கட்டப்போற 908 கோடி ரூபாய் முறையா நேர்மையா சம்பாதிச்சதா இருக்கணும். அதுக்கு முறையா வரி கட்டி இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவரோட நிறுவனங்கள்ல தோராயமா 12,000 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நடந்திருக்கணும். அதுல 10% லாபம்னு வச்சுக்கிட்டா 1,200 கோடி வரும். அந்த 1,200 கோடிக்கும் 300 கோடி ரூபாய் வருமான வரி கட்டி இருக்கணும். இது எல்லாம் கணக்குல வந்ததா இருக்கணும். கள்ள பணமாகவோ கருப்பு பணமாகவோ இருக்கக்கூடாது. இதுதான் ஜெகத் ரட்சகன் சந்திக்க போற மிகப்பெரிய சிக்கல். அது தவிர வங்கி கணக்குகள் முடக்கப்படலாம், வியாபாரம் செய்வதில் சிக்கல் ஏற்படலாம், தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாதபடி பல்வேறு வழிகளில் அரசியல் நெருக்கடிகள் கொடுக்கப்படலாம். அவ்வளவுதான் மத்திய அரசால் செய்ய முடியும். அது மோடி அரசாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி, அதுதான் நடக்கும். கடைசியா ஒண்ணு, அமலாக்கத்துறைக்கு இப்போ நல்ல நேரம்னு தான் சொல்லணும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் இப்போ ஊர்ல இல்ல, அமெரிக்கா போயிட்டாரு. இருந்திருந்தா அமலாக்கத்துறையை எச்சரித்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு ஒரு வீடியோ வந்திருக்கும். நன்றி.